மனோஜ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர்றாங்க. அதில் ரோஹிணிக்கு தாலி செயினும் புடவையும் எடுத்துகிட்டு வர்றாங்க. விஜயாவுக்கு ஒரு காஸ்ட்லியான புடவையும் எடுத்துக்கிறாங்க. நம்ம மனோஜுக்கு ஒரு காஸ்ட்லியான ஒரு வாட்ச் ஒன்று வாங்கி மாட்டிக்கிறாங்க. நம்ம முத்து கேட்குறாங்க, ஏன்டா உங்களுக்கெல்லாம் எல்லாம் காஸ்ட்லியாக வாங்கி வச்சுக்கிட்டீங்க, அப்பாவுக்குன்னு ஒன்று வாங்கிட்டு வரலையாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லையே, நான் வாங்கிட்டு வந்தேனே அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாங்க. எங்கடா அப்போ அப்பாக்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி சொல்லும் போல் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஒரு துண்டை தான் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே மனோஜ், ஏன்டா துண்டு வாங்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லி நம்ம முத்து கேட்குறாங்க. கேட்ட உடனேவும், இல்லை அப்பாக்கிட்ட துண்டு தான் இல்லை, அதனால் இதெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் வாங்கினேன், காசு இல்லை, அதனால் துண்டு வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனே நம்ம முத்து சொல்கிறாங்க, எப்பா உனக்கு இந்த துண்டு வாங்கிட்டு வந்தானே ஏன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அண்ணாமலை வந்து, எனக்கு தெரியலையேடா முத்து, எதுக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனே முத்து சொல்கிறாங்க, ஏற்கனவே 26 லட்சத்தை அபேஸ் பண்ணிட்டு போனேன்ல, அதுக்கு உண்டான காசு தான் இப்போ ஒன்று தர முடியாது, இல்லைன்னா நீயே துண்டை போட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்காண்டி முன்னுதாரணத்துக்காண்டியே கொண்டு வந்து கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ இனிமேல் 28 லட்சத்தை கேட்காதப்பா, இந்த துண்டை போட்டு தலையில் முடிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நாமத்தை போட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே மனோஜ் வந்து, டேய் நான் அதுக்கெலாம் வாங்கி தரல, நீயா இது பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. பிறகு முத்து சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ அப்பாவை ஏமாத்தலாம், அப்பாவுக்கு துண்டை வாங்கி கொடுத்து ஏமாற்றிட்டு உக்காந்துருக்கலாம், எனக்கெலாம் 50,000 மாதம் வரலன்னு நினச்சிக்கோ, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது பார்த்துக்கோ, இதெல்லாம் செலவு பண்ணிவிட்டு எனக்கு வர வேண்டிய 50,000 மாதம் வரணும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனேவோ ரோகிணி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் முத்து, நீங்கள் அனாவசியமாக பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, நாங்கள் கொடுக்குறோன்னு சொன்னோம்ல, அந்த காசை கொடுத்துருவோம். நீங்கள் ஏன் இப்போ வந்துட்டு இவங்க பிஸ்னஸில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு வர்றாங்க, அதுங்களே உங்களுக்கு என்ன, நாங்கள் கொடுக்குறத கொடுப்போம்ல, அதுக்குன்னு நாங்கள் எதுவுமே வாங்கிக்கிற கூடாதா, எதுவும் செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு முத்து சொல்கிறாங்க, நீங்கள் வாங்கிக்கோங்க பார்லரம்மா, நீங்கள் என்னென்ன செய்யணுமோ செஞ்சுக்கோங்க, ஆனால் எனக்கு கொடுக்க வேண்டிய காசை கரெக்டாக கண் மாதிரி வந்துடணும் பார்த்துக்கோங்க, அப்புறம் நான் ஏதாவது செய்கிறேன் வைக்கிறேன்னு சொல்லிட்டு என்னையை ஏதாவது சொன்னீங்க, நான் நடக்க வேண்டியது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சொன்ன உடனேவோ விஜயா சொல்கிறாங்க, ஏம்மா ரோகிணி நீ இந்த பக்கம் வாமா, அவன் போறாமல வெந்து போய் ஏதாவது பேசிட்டு கிடப்பியான், நீ அதெல்லாம் பொறுப்பெடுத்துக்காதம்மா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. ஆமாம் நாங்கள் போறாமல இருக்கிறோம், நீங்கள் நல்லா இப்போ வாங்கி போடுங்க, அடுத்து உங்கள் கழுத்தில் கிடக்கிறத எதையாவது திருடிட்டு போவேன், திருட்டு போய அப்போ தெரியும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி முத்து ஒரு போடு போட்டுடுறாங்க. போட்ட உடனேவோ ரோகிணி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் முத்து, அனாவசியமாக நீங்கள் பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க பார்த்துக்கோங்க, இப்போ வந்து அவர் தொழிலதிபர், நான் அவரை சும்மா நீங்கள் அசிங்கப்படுத்துறது எனக்கு பிடிக்கல பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாங்க, ரோகிணி இவங்கிட்டலாம் என்ன பேசிக்கிட்டு இருக்கிற, நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசுகிற, இவங்ககிட்டலாம் பேசாத, வா நம்ம ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும் வா அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே கூட்டு போகிறாங்க. கூட்டு போன உடனே ரோகிணி கேட்குறாங்க, என்ன மனோஜ் வாட்சி ஏன் 56,000 போட்டு வாங்கணுமா அப்படிங்க, இது பிராண்டடு ரோகிணி, பிராண்டடு ஐட்டம்னா இந்த மாதிரி தானே காஸ்ட்லியாக தானே இருக்கும், நீ தானே சொன்ன தொழிலதிபர்னால் நம்ம ட்ரெஸ்ஸு போடுறதுலையும் நம்ம நடந்துக்கிற விதத்துலேயும் தொழிலதிபர்னால் இப்படி இருக்கணும்னு சொல்லி நீ தானே சொன்ன, நம்மளே மாற்றிக்கிறணும் அப்படின்னு நீ தானே சொன்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனேவா, இல்லை மனோஜ் நான் சொன்னேன், ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நீ எதுக்கு இந்த மாதிரி காஸ்ட்லியெல்லாம் வாங்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனே மனோஜ் சொல்கிறாங்க, பாரு ரோகிணி நீ இப்போ தாலி செயின் போட்டுறது உனக்கு ஹாப்பியாக இருக்கா இல்லையா அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இரு நான் உனக்கு ஒரு புடவை வச்சுருக்கேன் எடுத்துகிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு போய் எடுத்துகிட்டு வராங்க. அதுங்களையும் ரோகிணி வந்துட்டு, இல்லை மனோஜ் நீ வந்து இப்போ இந்த இதெல்லாம் செலவு பண்ணியிருக்க, எப்படியும் 5 லட்ச ரூபா ஆகும்ல, இதெல்லாம் எப்படி செலவு பண்ண, எங்கே இருந்துச்சு காசு, ஒருவேளை நம்ம அக்கௌண்ட்டில் 9 லட்சம் போட்டு வச்சுருக்கோமே அந்த காசை கண்டு நீ எடுத்துட்டியா அப்படி சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு மனோஜ் சொல்கிறாங்க, இல்லை ரோகிணி அதுக்கு எடுத்ததை போடலை, நான் வந்துட்டு
ஏற்கனவே பேங்க்காரங்க ஒருத்தவங்க வந்தாங்கள்ல நம்ம கடைக்கு வந்து, இந்த மாதிரி உங்களுக்கு கிரெடிட் கார்டு ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே, அதில் நான் 5 லட்ச ரூபாய்க்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னோடனே, ஏன் மனோஜ் இந்த மாதிரி செய்கிற, அப்போ அதை நம்ம கட்டணும்ல அப்படிங்க. அதெல்லாம் கட்டிடலாம் விடு, நம்மளுக்கு தான் பிஸ்னஸ்ஸு எக்ஸ்ட்ரா ஆகிக்கிட்டே வர, நல்ல சேல்ஸ் ஆகும்ல, பிஸ்னஸை மெயின்டைன் பண்ணோம்னா அதெல்லாம் கட்டிடலாம் விடு ரோகிணி. இந்த மாதிரி நம்ம வாங்கி நிறைய யூஸ் பண்ணி ஆடம்பரமாக இருந்தால் தான் நம்ம ஒரு பிஸ்னஸ் மேனுன்னு பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம கடைக்கு வர்றவங்களும் நல்லா வருவாங்க. சரி இவங்கள நம்பி வாங்கலாம் அப்படின்னு சொல்லியும் ஒரு இது இருக்கும். நம்ம நடந்துக்கிற விதத்தில் தான் இருக்குது ரோகிணி. அதனால் இதெல்லாம் நீ ஒன்றும் வருத்தப்படாத, நான் பார்த்து கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னோன்னு ரோகிணி சொல்கிறாங்க, இல்லை மனோஜ், கொஞ்சம் எதாக இருந்தாலும் கொஞ்சம் என்கிட்ட கேட்டுட்டு பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை என்ன ரோகிணி, இப்போ வந்து நீ என்னை வந்து ரொம்ப பாராட்டுவேன்னு நினச்சா நீ எப்போ எதுக்கெடுத்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை மனோஜ், நான் அதை சொல்ல வரல, நம்மளே இப்போ தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு முன்னேறிட்டு வர்றோம், உடனே காசு வேறு இந்த மாதிரி செலவு பண்ணோம்னா எப்படி, வீட்டில் இருக்கிறவங்க நம்ம ஒன்று ஒன்றா செலவு பண்ண காசு கேட்டுக்கிட்டு தொந்தரவு பண்ணுவாங்கள்ல, அதுக்கு தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனேவும் நம்ம மனோஜ், சரி ரோஹிணி, நான் இனிமேல் உன்கிட்ட சொல்லிவிட்டு இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே, சரி மனோஜ், அடுத்து என்ன பிளான் போட்டிருக்க அப்படிங்க. இல்லை நீ கோவாவுக்கு போகலான்னு சொல்லி சொன்னியே, போகலாமா அப்படி சொல்லி கேட்குறாங்க. அதுக்கெலாம் எதுக்குப்பா, இப்போ காசு செலவாகும்ல ரொம்ப அப்படிங்க. சரி வா, வெளியில் வேணா போய் சாப்பிட்லாம் அப்படி சொல்லிட்டு வெளியில் கூப்பிட்டு போகிறாங்க ரோகிணியை. அதை வந்து விஜயா கிட்ட சொல்கிறாங்க, ஆண்டி நாங்கள் வெளியில் போய் சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனே முத்து வந்து, இவங்க செய்கிறது எதுவும் எனக்கு பிடிக்கல, என்னமோ எனக்கு ஒரு ஏதோ பித்தலாட்டம் பண்ணுற மாதிரி இருக்குது, நான் இவன் எதில் போய் எப்படி மாட்டிக்கிறான்னு தெரில, இல்லை எதையாவது திருடிட்டு வந்து இது பண்ணிட்டானா, இல்லை பழைய ஆள் இந்த திருட்டிட்டு போனாங்களே பொருள், அந்த பொருளை கண்டு கொடுத்துட்டாங்களா அப்படின்னு எதுவும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாங்க, டே முத்து, அவன் பாட்டில் எதாவனும் சொல்லி இப்போ பண்ணிட்டு போட்டேன்டா, கடைசியில் வந்து இங்கே தானே சொல்லுவேன், அப்போ போல் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்பா இது மாதிரிலாம் நம்ம விடக்கூடாதுப்பா, சும்மாவே அவன் வந்துட்டு இந்த இப்போயே 5 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு வச்சுருக்கியான், அப்புறம் போக போக 30 லட்சம் 40 லட்சம்னா யாருப்பா கொடுக்குறது, அதெல்லாம் முடியாது, முதலே அவன்கிட்ட என்ன ஏதுன்னு முதல்ல கேட்டால் தான் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. சொன்ன உடனேவும், இல்லைடா வேண்டாண்டா விட்றா முத்து, அவன் பாட்டில் பார்த்துக்கிட்டோம், நீ முதல்ல வேலைக்கு போய் சம்பாரித்து நீயும் அவனை மாதிரி கொஞ்சம் நல்லா வாடா, அதுவே போதும் எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. போனோடனே நம்ம சிட்டி வந்துட்டு யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு கடன் கொடுத்துருக்குறாங்க, அதாவது வட்டிக்கு காசு கொடுத்துருக்காங்க 1,50,000 ரூபா. அதை மாதம் மாதம் அவங்களும் கட்டிகிட்டே வர்றாங்க. அவங்க வந்து பாபுன்றவங்க, அவங்க மாதம் மாதம் வட்டியும் கட்டிட்டு வர்றாங்க. திடீர்னு சிட்டி வந்து எனக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு உள்ள வந்து நின்றுக்கிறாங்க. அதுக்கு அவங்க ஒய்ஃபு சொல்கிறாங்க, இல்லை அவங்க யாருமே வீட்டில் இல்லை, நீங்கள் போயிட்டு அப்புறம் வாங்க அப்படிங்க. அதெல்லாம் முடியாது, காசு வாங்கினா மட்டும் என் காசு மட்டும் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கலாம், நான் இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு சிட்டியும் நம்ம நம்ம மீனாவுடைய தம்பியும் அப்புறம் 2-3 பேர் வந்து இருக்கிறாங்க. இருந்த உடனே கேட்குறாங்க, எப்போ வருவார், இல்லைனா ஃபோனை போட்டு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியும் ஃபோனை போட்டு கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு வரம்போலையவும் சவாரியில் வந்தது யாருன்னு பார்த்தா முத்துவோட சவாரியில் தான் அவங்க வர்றாங்க. பாபுன்றவர் வர்றாரு. வந்த உடனே வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. போனோடனே, அண்ணா நான் தான் காசு கொடுத்துட்டேனே உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சிட்டிகிட்ட கேட்குறாங்க. நான் இப்போ தான் வட்டி பணம் கூட கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சிட்டி சொல்கிறாப்புல, எனக்கு 1,50,000 ரூபா நீ தர வேண்டியது இருக்குல்ல, அதில் ஒரு 50,000 எனக்கு கொடு இப்போ அர்ஜென்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த பாபுன்றவங்க சொல்கிறாங்க, 1,50,000 ரூபாயில் 50,000 கொடுத்தேன்னா எனக்கு 50,000 என்கிட்ட இப்போ காசு இல்லையே, நானே இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தானே உங்களுக்கு வட்டியே கொடுத்தேன், அதை எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன காசு இல்லை என்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனேவா நம்ம முத்து வந்து அவங்க காருக்குள்ளே இந்த பாபுன்ற ஒரு பேக்கை விட்டுட்டு போய்ட்றாரு. போன உடனே வந்துட்டு கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு கேட்கும் போல் இவங்க சிட்டி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்காங்க முத்து.
வந்த உடனேவா அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்கள் காசு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னது காசு கொடுக்க முடியாதா? அதை எப்படி கொடுக்க முடியாது? இங்கே பாருங்கள் முத்து, இந்த மாதிரி விஷயத்துலலாம் நீங்கள் தலையிடாதீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன நான் தலையிடாமல் வேறு யாரா தலையிடுவா? நீ எப்படி சொல்லலாம் அப்படி? என்ன ஏன் இவங்கிட்ட எதுக்கு நீங்கள் வட்டிக்கு வாங்கினீங்க வச்சிங்க? இவன் ரொம்ப கேடுகட்டவன், இவன் பொல்லாதவன், இவன் ரொம்ப மோசமானவன், இவங்கிட்ட ஏன் நீங்கள் காசு வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாபுன்றவங்கள முத்து சத்தம் போடுறாங்க. நம்ம மீனாவுடைய தம்பியை, டே இங்கே பாடுறா, ஒழுங்கு மரியாதை நீ வீட்டுக்கு போயிடு, இவன் கூட சேராத சரணன் எத்தனை தடவை சொல்கிறேன், உனக்கு அறிவு இல்லை கொஞ்சம் கூட, படிக்கிற பையன் தானே, காலேஜில் போய் படிக்கிறல, ஒன்றை மாதிரி தானே உன் தங்கச்சி படித்தா, அவள் எப்படி இப்போ மார்க் வாங்கி எங்கள் வேலைக்கு எப்படி போயிருக்கிறா பார்க்கலையா நீயே? அந்த வீட்டில் இருந்தவன் தானே நீ மட்டும் எப்படி இப்படி பொறுக்கித்தனம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிற? இவங்க கூட சேராதுன்னு தானே நான் சொல்கிறேன். நீ அடங்க மாட்டேல்ல, நீ சொன்ன பேச்சு கேட்க மாட்டேல்ல, இரு வர்றேன், இந்த இப்போ உங்கள் அக்காவுக்கு ஃபோனை போடவா அப்படின்னு சொல்லி முத்து வந்து சத்தம் போடுறாங்க. சத்தம் போட்ட உடனே அந்த சிட்டி சொல்கிறாங்க, டேய் என்னடா இவர் இப்படி பேசிக்கிட்டு கிடக்குறாரு அப்படிங்க, விடு சிட்டி, இவரெல்லாம் யாருன்னு நான் மதிக்கவே மாட்டேன். நீங்கள் யார் என்னைய கேட்குறீங்க? நீங்கள் எதுக்கு, நீங்கள் யார் முதல்ல அப்படின்னு, ஏய் நான் யாருன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாமா நோமாலாம் அதெல்லாம் வீட்டுக்குள்ளே தான் வச்சுக்கிறணும், இங்கெல்லாம் வந்தால் இதெல்லாம் ஒரு பிஸ்னஸ்ஸு, நான் சிட்டி கூட தான் இருப்பேன், அதை கேட்குறதுக்கு நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. சரிப்பா நான் யார் தானே, இந்த பேப்பரில் எழுது, காலேஜ் படித்தது இதுக்காவது பிரயோஜனமாக இருக்கட்டும், வட்டிக்கு வாங்கின காசை திரும்ப கேட்டால் இந்த மாதிரி தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி எழுதி வாங்கிட்டு காசு வேணால் கொடுத்து அனுப்புகிறான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே நம்ம முத்துக்கு வந்து சரியான கோபமாக இருக்குது. இதவே கோபத்தை வச்சுக்கிட்டு மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டேவோ வீட்டுக்கு போய்கிட்டே இருக்கிறாங்க.